ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா அஜிங்கியா ரகானே ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்டர்நேஷ்னல்லையாக இருக்கட்டும், ஐபிஎல்லையாக இருக்கட்டும், பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய பேர் பெற்ற ஒரு பிளேயர். ஆனால் அவரோட ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஐபிஎல்ல போன சீசன் நம்ம பார்த்தோம். இது தாண்டா ரகானே 2.0 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக அவர் விளையாண்டாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவர் இப்படி விளையாடுவார், அது இப்படிப்பட்ட கேம் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீசனுக்கு கொஞ்சம் பாதியிலேருந்து தான் வந்தார். பட் ஸ்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு T20 மோட் ஆஃப் அஜிங்கியா ரகானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல வருடங்கள் கழித்து பார்த்தோம். அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. எப்பா வேற மாதிரிப்பா அஜிங்கியா ரகானே இருக்காரு, பார்த்து பாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைம்ல ஒரு மேட்சஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் போய் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியன் டீம்லேருந்து அவர் ஒதுக்கப்பட்டார். அதுக்கான ரீசன்ஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். எஸ், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துகிட்டு இருக்க ரஞ்சி டிராஃபில அஜிங்கியா ரகானே ரொம்ப 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 ஒஸ்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 டக் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 ரன் 12 ரன் இப்படிதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பெருசா வந்து இந்த வாட்டி அஜிங்கியா ரகானே கிட்ட வந்து எதிர்பார்த்தோம் என்ன பண்ண போறாரு மும்பைக்காக இவர் ரஞ்சி டிராஃபில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலுமே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி வந்து இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர்கிட்ட இருந்து. இதே மோட்ல தான் இப்போ ஐபிஎல் குள்ளே வரப்போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி ஐபிஎல் அவர் ஆடுவார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. எஸ், ஐபிஎல் வேற ரஞ்சி வேற ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. எப்படி ப்ரோ இதே அதையும் கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வேற வேற தான், நான் இல்லைன்னா சொல்லல. பட் அந்த ஒரு மைண்ட் செட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க கிரிக்கெட்டுக்கு. அது எந்த கிரிக்கெட் ஆனாலும் சரி. அவர் எப்படி எல்லாம் அவுட் ஆகிருக்காருன்னு இந்த ரஞ்சி டிராஃபில போய் பாருங்க. எஸ், என்னடா அது விளையாட தெரியாத விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இந்தியன் டீம் கம்பேக்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்டில் மறுபடியும். ஆனால் அவர் இப்படி விளையாடுறது வந்து சுத்தர ஒரு மாதிரி இருந்துச்சு. எஸ், ஆப்வியஸ்லி ஐபிஎல் அப்படின்னு வர்றப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அஜிங்கியா ரகானே ஸ்டார்ட் பண்ணுவார். என்னதான் நம்ம நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சிருந்தாலும், அஜிங்கியா ரகானேயோட ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்தாலும், வாட் எவர் எம்எஸ் தோனி வந்து அஜிங்கியா ரகானேயை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் சீசன் அவர் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து எம்எஸ்டி வந்து அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பத்தி கிடிச்சு அப்படின்னா இந்த சீசன் அவர் ஃபுல்லாக ஆடுவார். ஏன்னா ஒரு 2-3 மேட்ச் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. இன்கேஸ் அவர் ஒஸ்ட்டாக விளையாடுறாரு, அவர்னால டீமுக்கு ஏதாவது பாதிக்கப்படுது அப்படின்னா நிறைய நல்ல பேக்கப்ஸ் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வேற நல்லா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ எங்கே வேணாலும் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அஜிங்கியா ரகானே பார்ப்போம் இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இன்கேஸ் அவர் இந்த வருஷம் செம்மையாக விளையாண்டார் அப்படின்னா மேபி ஒரு T20 வேர்ல்டு கப் கம்பேக்காக இருக்குமான். அதுக்கு கீழே கூட அதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையா, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாவே வேர்ல்டு கப்புக்கு கூட்டு போகலையா, மேபி அது மாதிரி ஏதாவது நடக்கும். பாப்பா வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.